பேக் டு ஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். திரும்பவும் இந்த பைபிள் டூருக்குள் உங்க யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். லாஸ்ட் வீடியோல நம்ம காயின் அண்ட் ஆபேல் அவர்களுடைய காணிக்கைகள் தேவன் அங்கீகரித்ததையும் நிராகரித்ததையும் நம்ம பார்த்தோம். காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டபடியால் அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. சொந்த சகோதரன் அவனுடைய காணிக்கையை ஏற்கப்பட்டதனால் அவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எரிச்சலும் கோபமும் உண்டாயிருக்கிறது. ஸோ அவனுடைய முகநாடி வேறுபட்டதை பார்த்து தேவன் காயினோட பேசுகிறார். காயின் கிட்ட கேட்கிறாரு, ஏன் உனக்கு முகநாடி வேறுபட்டதுன்னு கேட்கிறாரு. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்னுடைய வாசப்படியில் படுத்திருக்கும் சொல்றாரு. ஸோ அந்த எரிச்சல் மூலயமா அவனுக்குள்ள அந்த தீமையானது உள்ள நுழையுது. ஸோ எல்லாத்துக்கும் அவனுடைய தம்பியவே அவன் பார்க்குறான். அவன் என்ன செய்கிறான், அவன் எல்லார்கிட்டையும் எப்படி நல்ல பேர் வாங்குறான். யாராவது ஏதாச்சும் அவன் செய்ததை அப்ரிஷியேட் பண்ணா அவனுக்கு எரிச்சல் ஆகுது. ஸோ பொறாமை வருது அவனுக்கு. தேவன் வார்னிங் பண்ணதையும் அவன் அதை பொருட்படுத்தாம அவனுடைய தம்பியை அழைச்சிட்டு ரொம்ப தூரம் ஒரு வயல்வெளிக்கு கொண்டு போயிட்டு அவங்க கூட பேசணுன்ட்டு அவன் நினைக்கிறான். கொண்டு போயிட்டு பேசும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷன் நிச்சயமா போயிருக்கும் நான் நினைக்கிறேன். அது என்னவா இருக்கும்னா, எப்படி உன்னுடைய காணிக்கையை மட்டும் தேவன் அங்கீகரிச்சார்? நான் தானே உனக்கு முன்னாடி கொண்டு வந்தேன். ஈவன் நான் தான் ஃபர்ஸ்ட் பையனா இருக்கேன், முதல் வாரிசா இருக்கேன், பூமியின் முதல் குழந்தையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை தன்னை தானே பெருமையா பேசிட்டு இருக்கக்கூடும். ஆனா தம்பி அவங்க அண்ணன் கூப்பிட்ட உடனே எதுவுமே கேட்காம, எப்படியும் அண்ணனை பத்தி நிச்சயமா தம்பிக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் இவன் மேல பாசமா தான் இருந்திருப்பான்ட்டு நான் நினைக்கிறேன். இவன் தனியா கூட்டிட்டு போறானே அப்படி இல்லாம எந்த ஒரு பயமும் இல்லாம அவன் ஒரு நம்பிக்கையோட போறான். நம்ம அண்ணன் நம்ம கிட்ட பாசமா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவன் ஒரு குழந்தை குணத்தோட அவங்க அண்ணன் பின்னாடியே போறான். ஸோ பேசும்பொழுது அவன் சொல்றான், சரிண்ணா பரவாயில்ல, அடுத்த வாட்டி நீ நல்ல பலியை செலுத்து, உனக்கு வேணும்னா கூட என்னுடைய மந்தையில இருந்து ஒரு நல்ல கொழுத்து ஆடை கூட நீ எடுத்துக்கோ, உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ, கண்டிப்பா உன்னுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிப்பான்னு சொல்லிட்டு நல்ல பையன் மாதிரி சொல்றான் அவன். அதை கூட அவனால ஜீர்ணிச்சுக்க முடியல. இவன் எல்லாத்துலயுமே ஒரு அந்த சண்டைக்கு வராம அவன் அவன மாதிரியான ஒரு எரிச்சல் குணம் இல்லாம அவன் ஒரு சாஃப்ட் கார்னராகவே பேசுறது கூட அவனுக்கு அது பிடிக்காம இருந்திருக்கும் போல. அவனுடைய பெற்றோர்கள் கூட ஆபேல அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து வச்சு அவன் அந்த டைம்ல செய்ய போற அந்த ஒரு க்ஷணம் பொழுது அவனே அறியாம அவனை அந்த வயல்வெளியில தள்ளி அவனை கொலை செய்கிறான். கொலை செய்யும் பொழுது அந்த ரத்தம் பூமியில் சிந்தப்படுகிறது. முதல் மனிதனின் ரத்தம் சிந்தப்படுகிறது. ஸோ இது ஒரு பெரிய பாவ செயல். ஃபர்ஸ்ட் பூமியில சிந்தப்படுகிற ரத்தம். ஸோ கொலை செய்து விட்டு அவன் நிச்சயமா கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எழுந்திருப்பானா, தம்பி எழுந்திரி ஆபேல் அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் எழுந்திருக்காத போது அவன் நிச்சயமாக ஒரு மரணம் சம்பவிச்சது அவன் உணர்ந்து ஓடி ஒழிகிறவனா இருப்பான். எப்படி ஆதாமும் மேவாலும் அவங்க அந்த மீறுதல், பாவத்தின் அந்த மீறுதல்னால அவங்க அந்த ஆடை இல்லாத உணரப்பட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு அத்தி இலைகளால அவங்களுடைய அந்த நிர்வாணத்தை அவர்கள் மூடினார்களோ அது போல அவன் அந்த சமூகத்திலிருந்து, கடவுளுடைய சமூகத்திலிருந்து ஓடி ஒழிகிறான். அவங்களுடைய அப்பா அம்மா செய்த பாவத்திற்கு தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து அவர் வெளியேற்றினார். வீசுகிற சுடரொளி பட்டயம் மூலம் பெரிய அவமானமா திரும்ப அவங்க உள்ள வரக்கூடாதுங்கிறத அது ஒரு ஐடென்டிபிகேஷனா சுட்டி காட்டுதலா கேரபீன்களை அங்க காவல் வைத்திருக்கிறார். வீசுகிற சுடரொளி பட்டயம் அந்த ஒரு பெரிய சைனேஜ் இல்லையா? அது எவ்வளோ பெரிய ஒரு வெப்பன் அது. ஸோ ஒரு 2 மனிதர்கள் அவங்க வரக்கூடாதுங்கிறத நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க சொல்லிட்டு தேவன் அதை சுட்டி காட்டும் விதமா அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். ஸோ அவர்களுக்கே அந்த தண்டனை நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா இருக்கும்னு பயந்து ஓடுகிறான். தேவன் கூப்பிடுகிறார் காயின் சொல்லிட்டு. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 9வது வசனம், 4வது அதிகாரம் ஆதியாகமம்ல. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. காயினை நோக்கி உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் ஒரு பயமே இல்லாம தேவன்கிட்டயே தைரியமா பேசலான்னு சொல்லிட்டு அவன் குரல் கொடுக்குறான். நான் என்ன அவனுக்கு காவலாளியா அப்படின்ட்டு கேட்கிறான். அப்போ தேவன் சொல்றாரு, உன்னுடைய
சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி பூமியிலிருந்து கூப்பிடுகிறது, நீ என்ன செய்தா, என்ன காரியம் செய்த, நான் உன்னை அப்பவே நான் வார்ன் பண்ணல அப்படின்ட்டு அவர் கேட்கிறார். அதற்கு அடுத்தது 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். 15வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஓகே, நடுவில் நான் உங்களுக்கு இந்த சொன்ன இந்த ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு பைபிளில் சொல்ல வராது. எப்பயுமே ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து 24 hours இல்லையா? அந்த ஒரு வசனத்துக்குள்ள வந்து எல்லாமே அந்த ஒரு நாள் 24 மணி நேரம் நடக்கிறத கணிக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு விஷயமே அதை நம்ம ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள், அதுக்குள்ள விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படியாக என்னுடைய கற்பனைகள் மேபி அது அப்படியாக நடந்திருக்கலாம். இன்னும் நிறைய நமக்கு சொல்லப்படாம நம்மளுடைய அதை யோசிக்கும் பொழுது இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ நிறைய பேருக்கு அந்த எண்ண ஓட்டங்கள்ல நிச்சயமாக அந்த விஷயங்கள், அது உள்ளார்ந்த விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் அது கணிக்கப்படும். ஸோ அது மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வசனத்துல வந்து ஒரே வசனத்துல அது எல்லாமே அன்னைக்கு முழுவதும் என்ன நடந்தது, ஒவ்வொரு செகண்டும் என்ன நடந்தது சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால ஒரு கணிப்புகளை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இதை நீங்களும் இதை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எண்ண ஓட்டங்களும் வேறு கருத்துக்களும் வரலாம். அது நிச்சயமாக தேவன் அது ஆவியானவர் மூலமா நம்மோடு பேசுகிறதா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் காயின் ஆபேலை வந்து கொலை செய்கிறான். தேவன் அவனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் தேவனிடத்திலே பேசுகிறான், நான் காவலாளியோ என்று. அப்போது காட் சொல்கிறாரு, உன்னால இந்த பூமியில் ரத்தம் சிந்தப்பட்டதுனால உன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தை நீ கையில் வாங்கி கொண்டாய். பூமி அதோட வாயை திறந்து அந்த ரத்தத்தை அதை ஏற்றுக்கொண்டபடியால் இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த பூமியில நீ என்ன வேலை செஞ்சாலும், அதாவது அவன் பயிர் எடுக்கிறவனா இருக்கிறான் இல்லையா? ஸோ அந்த பயிர் எடுக்கிற வேலை வந்து இனி உனக்கு பலனை தராதுன்ட்டு அவர் சொல்லுகிறார். அவர் அந்த இடத்தை விட்டு துரத்து விடுகிறார். அப்போ காயின் சொல்றான் காட் கிட்ட, அப்பா என்னால இந்த சாபத்தை என்னால சகிக்க முடியாது, நீர் என்னை இந்த இடத்துல இருந்து துரத்தி விடுகிறேன்னு சொல்லிட்டு ஆதாமும் ஏவாளும் எப்படி வெளியேற்றப்பட்டார்களோ அவனே வந்து அதை ஏற்றுக்கொண்டு வெளியேறுகிறவனா இருக்கிறான். ஸோ தேவன் முதல் வாரிசு இல்லையா? ஸோ அதனால அவன் மன்னிப்பு கேட்கிற மாதிரியான ஒரு பக்குவம் இருந்தது போல அது தெரிகிறது. அதனால தேவன் நிச்சயமாக அவர் அந்த மன்னிப்பை தருகிறார். அவன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டாலும் அவனால அந்த பூமி அவனுக்காக சபிக்கப்பட்டதா இருக்குது, அவனுக்காக. அண்ட் அவனுடைய செய்கிற வேலை, அந்த பூமி பயிரிடுகிற வேலை அவனுக்கு பலனற்றதா இருக்கு. பிறகு அவன் வேற வேலை, அந்த வேலை இல்லாமல் வேற வேலை செய்து இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். ஸோ தேவன் மனம் இறங்கி காயினை மன்னிக்கிறார், அவன் கொல்லப்படாதபடிக்கு. ஏன்னா அவனே வந்து அவனுக்கு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படின்னு யூகிக்கிறான். ஸோ பயப்படுகிறான், அவன் செய்த அந்த பாவ செயலுக்கு பயப்படுகிறான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க செய்த அந்த பாவத்தின் மீறுதல்னால அவங்க என்ன தண்டனை அடைந்தாங்க, அந்த ஆசீர்வாதத்துல இருந்து வெளியேற்றப்பட்டது அவன் உணர்ந்திருக்க கூடும் அத்தருணத்தில். ஸோ அதனால அவனுக்கு சொல்கிறான், என்னை வந்து யார் கண்டுபிடிச்சாலும் என்னை கொலை செய்யக்கூடுமோ என்று காட் கிட்ட அவன் பேசுறான். ஸோ காட் அவனுடைய அந்த தழுதழுத்த குரலை கண்டு தேவன் இறங்குகிறார், அவரை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஸோ அவனை கண்டுபிடிக்கிற எவனும் அவரை வந்து காயினை கொலை செய்யாதபடிக்கு அவருக்கு ஒரு சிம்பிளை கொடுக்குறாரு அவரு. ஸோ அவனை கண்டுபிடிக்கிறவன் யாரும் அவனை கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை தருகிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அந்த அடையாளத்தை அவர் போட்டார். ஸோ அதனால அவன் ஒரு சேஃப் ஜோன்ல அவன் இருக்கான். நிச்சயமாக இருந்தாலும் அவனுக்கு அவன் செய்த பாவம், அவன் சொந்த சகோதரனை கொன்றது அவனுக்கு ஒவ்வொரு நாளும் அது ஒரு மரண பயத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கும். இப்படியாக சொல்லுகிறது எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஸோ
ஸோ ஆபேல் இந்த பூமியின் முதல் விசுவாசியாக கருதப்படுகிறான். அப்ரஹாம், தாவீது அவர்களெல்லாம் பின்னாடி, நோவா அவர்கள் எல்லாம் பின்பு நாம் சந்திக்கிற ஒரு மனிதர்களாக, தேவ மனிதர்களாக நாம் வர வர பார்க்க இருக்கிறோம் வருகிற வீடியோஸ்ல. ஸோ ஆனா பூமியின் முதல் விசுவாசியாய் ஆபேல் கருதப்படுகிறார். ஸோ ஆபேல் வந்து சிறந்தவைகளை, அந்த மந்தையில் தலையீற்றுகளை அவர் கொண்டு வந்ததனால் காணிக்கைகள்னா என்ன, த பெஸ்ட் காணிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கணக்கு போட்டு கொடுக்கறது அப்படி கிடையாதுங்க காணிக்கை. ஸோ அந்த காணிக்கைன்னு சொன்னோடனே ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும் எம்மை இப்போது, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தா நீதானே. ஸோ நம்ம செலுத்துகிற ஒவ்வொரு காணிக்கையும் நிச்சயமாக அது தேவனிடத்துல இருந்து வருகிறதா. நம்மளுடைய கையின் பிரயாசத்தினால, நம்மளுடைய டேலண்ட்னால நம்ம எதையும் வந்து புதுசா இந்த பூமியில எதையுமே நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ அந்த ஆபேல் அந்த குழந்தைத்தனத்தோட அந்த குணத்துல அவன் கொடுத்துருக்கான் பாருங்க, மந்தையோட தலையேற்றுல. நிச்சயமாக அந்த ஆடுகிட்டலாம் அவன் கொஞ்சம் கூட இருக்க முடியுங்க. அது ஒரு பெட்டா நிச்சயமா அவன் அது கூட விளையாடி இருப்பான். இருந்தாலும் தேவன் கிட்டன்னு கொண்டு போகும்போது நம்ம வந்து எதை நேசிக்கிறோமோ அதை தான் வந்து தேவனுக்கு கொடுக்கணும். இதை வந்து காயின் எப்படி அவனுடைய அளவுகள்லாம் கூட இவ்வளோ வேண்டாம் அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சலைஞ்சு அவன் தந்திருப்பான். எதுக்கு நமக்கு காட் வந்து ஏடிஎம் தோட்டத்துல இருந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு தானே நம்மள இங்க அனுப்பியிருக்காரு, நம்ம எதுக்கு தரணும் அப்படி சொல்லிட்டு அவனுடைய மனசுக்குள்ளே போடுற கணக்கு. தேவன் தானே நமக்கு தரணும் அப்படி இப்படின்னு ஏதாவது அவன் மனசுக்குள்ள நினைச்சிருப்பான். ஸோ எல்லாத்தையுமே அவர் பாக்குறாரு. நம்ம இப்போதான் வந்து சிசிடிவி கேமராலாம் வச்சு நம்ம எல்லாம் பார்க்கறோம். ஆனா தேவன் ஒவ்வொன்றையும் வந்து அவர் எல்லாத்தையும் வாட்சிங்காக தான் அவர் இருக்காரு எப்பொழுதுமே. நம்ம தேவனுக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறோம், இந்த காணிக்கைகள்ல நம்மளுடைய சிந்தனைகள் என்ன, இதை எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். சோ அதனால ஆபேல் பூமியின் முதல் விசுவாசியாக இந்த வசனத்துல எபிரேயர் 11:4 அந்த வசனத்திலே அவர் வந்து ஒரு சாட்சி பெறுகிற மனிதனாய் நிச்சயமாக இருக்கிறாருங்க. அதுல சந்தேகமே இல்லை. சோ இப்போம் எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இதுல பாத்தீங்கன்னா தேவனிடத்துல இருந்து ஆபேலே விசுவாசி என்று பெயர் பெறுகிறவனா இருக்கிறான், சாட்சி பெறுகிறவனா இருக்கிறான். ஸோ இந்த காணிக்கைகள் வெர்சஸ் ஆபேலுடையதும் காயினுடையதும் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆபேலுடைய காணிக்கை நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் நேர்மையாளனின் காணிக்கையாகவும் இருந்தது என்று நாம் கற்றுக்கொள்ளும் பாடமாக இருக்கிறது. நம்ம காயின் கொண்டு வந்த காணிக்கை அவனுடைய முக பாவம் எல்லாமே வேறுபட்டதா இருக்குது. அவனுடைய உள்ளுக்குள்ள சுத்தம் கிடையாது. அவன் கொண்டு வந்த அந்த குவான்டிட்டி, அந்த அவன் கொண்டு வந்திருக்க அந்த பொருட்களுடைய தரமும் வந்து சிறந்தது அல்லாததா இருக்கிறது. ஸோ அதனால அவனுக்கு அந்த பாவம் உள்ளே நுழைந்து எரிச்சல், கோபம், வன்மம் முதலானவைகள் இருக்கிறது. பாவம் செய்யும் மனிதன் இறைவனில் ஆனந்தம் கொள்வதில்லை. பாவத்திலிருந்து விலகும் போது உண்மையான ஆனந்தம் நம்மில் வந்து சேருகிறதா இருக்கிறதுங்க. ஸோ ஏதோ ஒன்றை கொடுப்பதும் யானோ தானோ என்று கொடுப்பதும் செத்த செயலின் கிரியைகளா இருக்கிறது. அது நிச்சயமாக தேவனுக்கு செலுத்தும் காணிக்கைகள் அது உண்மைத்துவம் அல்லாததா இருக்கிறதுங்க. ஸோ இருப்பதில் சிறந்ததை கொடுப்பதே இறைவன் எதிர்பார்ப்பதா இருக்கிறது. இந்த எபிசோடோடைய எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஆதியாகமும் 4வது அதிகாரம் 14வது வசனத்தோட நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you. Thanks for watching.